கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். வீக்லி சாட் மெத்தட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, வியாழக்கிழமை என்ன ரிசல்ட் வந்துச்சு, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 904 ரிசல்ட் வந்துச்சு. நம்ம நினச்சது என்ன நினச்சோம், ஏ போர்டில் 6, 9, ஏ போர்டு பி போர்டு நேற்று 2 போர்டு எடுத்தோம். சி போர்டில் 8க்கு 4, 4க்கு 8 இதுதான் வந்துச்சு. நல்லா வீடியோ பார்த்தீங்களுக்கு தெரியும். இன்றைக்கி 18ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. அதே மாதிரி 8க்கு 4 நம்பர் தான் நம்ம எடுத்த மெத்தடில் 4 நம்பர் 4க்கு 8, 8க்கு 4 இந்த மெத்தட் தான் வந்துச்சு நேற்று எடுத்த மெத்தடில் பார்த்துங்க. அதே மாதிரி மீண்டும் 4 நம்பர் வந்துருச்சு சி போர்டில். ஏ போர்டில் 6, இன்னும் 9 தான் நம்ம காட்டுச்சு. ஆனால் 9 நம்பர் வந்துருச்சு. பி போர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு மக்களே. நம்ம பி போர்டில் 6 சொல்லியிருந்தோம், ஆனால் 9 சொல்லியிருந்தோம். ஆனால் ஏ போர்டில் தான் வந்திருக்குது. ஏ போர்டில் 6, 9 நம்ம 2 இது கொடுத்துருந்தோம். 6 இன்னும் 9 வர மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆனால் கொடுக்கல. ஆனால் 9 நம்பர் வந்துருச்சு மக்களே. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம ஏசியில் ஒரு 94 ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்துருக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி ரிசல்ட்டு ஒரு வின்னிங் எடுக்க போகலாம் மக்களே. மறக்காமல் புதுசாக போகிறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக்கை பண்ணிங்க. இன்றைக்கி ஒரு வின்னிங் இருக்குது. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வின்னிங் எடுக்கலாம். அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுங்கிறது. ஓகே, வாங்க மெத்தட் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. மறக்காமல் லைக்கை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் மக்களே. நம்ம சேனலில் வீடியோவில் ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசி, ஏ போர்டு பி போர்டு ட்ரிக்ஸ் வீடியோ போட போகிறோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. மறக்காமல் லைக்கை பண்ணிங்க. அப்போ தான் நமக்கு வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. பார்த்தீங்கன்னா டெய்லி சாட் மெத்தடில் பாருங்கள், சும்மா ஒரு பி போர்ட்லேருந்து நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பரில் இந்த மாதம் ரிசல்ட்டில் ஒரு மெத்தட் நம்பர் எடுக்கலாம். இது வந்து உங்கள் 3 நம்பர் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்னு தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த நம்பரில் பாருங்கள், பி போர்டு நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. 5 நம்பருக்குள்ள அடுத்த நாள் ரிசல்ட்டில் 5 அது பவர் நம்பர் 0 வரணும். அடுத்த நாள் ரிசல்ட்டில் 5 நம்பர் வந்துருச்சு பார்த்துங்க. இதே மாதிரி மெத்தட்லேயே இந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த மாதம் அடிச்சிட்ருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்கள், 5க்கு 0ங்கிற நம்பர் அடுத்த நாள் பி போல் பாஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 0க்கு பவர் 5 நம்பர் வந்துச்சு பாருங்கள். ஓகே, அடுத்த நாள் ஒரு 3 இருக்குதா, 3க்கு பவர் 8 அப்படியே பாஸ் ஆகிடுச்சு பாருங்கள். 3, 8 அப்படின்னா 8க்கு பவர் 3 பாருங்க. இப்படியே பவர் நம்பர்லேயே விளாண்டுட்டே வந்துருக்கு இவ்வளோ நாளாக. ஓகே, 3க்கு 8, இப்போ 2க்கு 2 வந்துருக்குன்னா எல்லாம் 7, 2க்கு 2 எல்லாம் 7 நம்பர், 2க்கு 2 நம்பர் வந்துருச்சு பார்த்துக்கங்க. பி போர்டில் இருக்கிற நம்பரு அதே வரணும் ரிட்டன் எல்லாம், அதாவது அது பவர் நம்பர் 3 வந்துச்சு, அது பவர் நம்பர் 8 நம்பர் வந்துச்சு பார்த்துங்க. 2 பக்கமும் 8 வந்துருச்சு. இந்த மெத்தடில் தான் விளையாண்டுட்டு ஒரு நாளாக. ஓகே, பார்த்துங்க, இங்கே 7 வந்துச்சு. பி போர்டில் 7 நம்பர் வந்துச்சு, அது பவர் நம்பர் பாருங்கள் 272 ஒரு ஃபுல் வின்னிங்கே வந்துச்சு பாருங்கள். 7, 2 இதே மெத்தடில் தான் அடிக்கிறேன். இன்றைக்கி இந்த 7 வச்சு எடுக்கும் போது, ஆனால் இன்றைக்கி 7 வரல, 2 பவர் வரல. நாளைக்கு பி போர்டில் இருக்கிறது 0ன்னு இருக்குது பாருங்கள், 0 நாளைக்கு 0 இல்லைனா 5 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணிங்க. இந்த மெத்தடு நேற்று சொல்லலான்னு தான் மறந்துட்டேன், நல்லா சொல்லலை. மெத்தடு வரல இன்றைக்கி. எல்லா நாளும் பாஸ் ஆகாது. ஒரு மாதத்தில் ஒரு 25 நாள் 28 நாள் தான் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடு. இந்த மாதம் இப்படி தான் அடிச்சிட்ருக்கேன் அதிகபட்சம். அதனால் உங்கள் கணக்கில் நாளைக்கு 0 இல்லைனா 5 வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்க மக்களே. இது கன்ஃபார்மாக வருமானு தெரியல. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம். அதுக்கோசரம் தான் சொன்னேன். ஓகே, வாங்க அடுத்த ஸ்டெப்பு எப்படி ஆல் போர்டு அண்டு பி போர்டு சி போர்டில் எடுக்குன்னு பார்க்கலாம் மக்களே. நம்ம சி போர்டில் 4 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்தாச்சு கொஞ்சம். ஆனால் வீடியோ போடல மக்களே, நைட்டு தான் பார்த்தேன். நைட்டு மறுபடியும் வீடியோ போட்டேன், எங்கே போடுறது அப்படின்னு தான் போடல. ஓகே, நம்ம எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எப்போயுமே மெத்தட் எடுப்போம். 4க்கு 8 தான் நேற்று வந்துருந்துச்சு பார்த்துங்க. அதே மாதிரி 4க்கு 8 ஒரு 4 வந்தால் 8 வரணும். 4, 8, 2 இது இந்த ஒரு 7 டேஸாக நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4, 8, 2 இந்த 3 நம்பர் அதிகபட்சமாக வந்துட்டு பாருங்கள். 4 வந்தால் அதுக்கு அடுத்த நம்பர் 8 வருது பாருங்கள். 4க்கு 8, 2 4, 8, 2 தான் அதிகபட்சம் ஆடிட்டுருக்கேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, நம்ம எடுத்த கசிஞ்சு 4, 8, 2 நேற்று 2க்கு 4 நம்பர் எடுத்துருக்கலாம், மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. 2க்கு 4, 4க்கு 8 தான் அதிகபட்சம் ஆகும் மெத்தடில் வந்துட்டுருக்கு பார்த்துக்குங்க. ப்ரூவ் பண்ணுறவங்க இது 2க்கு என்ன வந்திருக்குன்னா 4 தான் வந்துருக்குது பார்க்கலாம். மிஸ்ஸிங் ஆகிடுச்சு மெத்தடில், நம்ம தப்பு பண்ணியாச்சு மக்களே. 2க்கு 4ங்கிற ஆப்ஷன் தான் வந்துருக்குது பார்க்கலாம் மக்களே. பாருங்கள், நம்ம எடுக்கக்கூடிய மெத்தடில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 2 வந்தால் அதிகபட்சம் என்ன ஆகுதுன்னு நான் காட்டுறேன். சிம்பிளாக 2 வந்தாலே நமக்கு தேவையான முதல் நம்பரை விட்டு வைப்பீங்க. இந்த 3 நம்பர் வச்சு தான் நம்ம எடுப்போம். 2 வந்தாலே அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 2, 8, 4 இதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மெத்தடில் தான் நமக்கு அடுத்த நாளுக்கான நம்பர் வரும். சி போர்டில் இருக்கிற 2 வச்சு நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டில் 4வது நம்பர் பார்த்திங்கன்னா 4 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆச்சு. நம்ம எப்பயுமே ஒரு நம்பர் வச்சு எடுத்தால் அந்த 3 நம்பருக்குள்ளே தான் ஒரு நம்பர் வரும். இந்த ஒரு நம்பர் வச்சு எடுத்தோம்னா இதை பவர் நம்பர்னு சொல்கிறது. இந்த நம்பர் சி போர்டில் அடித்தா இந்த நம்பரை வச்சு இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் அடுத்த நாள் ரிசல்ட்டில் வரும்.
அதை வச்சு நம்ம எடுத்ததில் நேற்று நம்ம 8 சொல்லியிருந்தோம். 8 வந்தால் 4க்கு 8 நான் இப்படி தான் நம்ம மெத்தடில் நேற்று போட்டிருப்போம். நல்லா பார்த்து எங்களுக்கு மட்டும் தெரியும். அதே மாதிரி நமக்கு 8 வரும்னு பார்த்தா மறுபடியும் 4ங்க நம்பர் வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம் மகளே. வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி நல்லா கவனமாக பாருங்கள். நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னு பாருங்கள். வீக்லி சார்ட்டில் ஃப்ரைடே ரிசல்ட் பார்த்துங்க. ஃப்ரைடே ரிசல்ட்டில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி என்ன வருதுன்னு பாருங்கள். நல்லா நோட் பண்ணிக்க. ஒரு சும்மா 4 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம ஏ போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 4 நாள் 5 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஒரு 5 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 9, 8, 3 சாரி மகளே, வியலகாலன்னு பார்த்துக்கிறேன். மாற்றி இது போட்டுருவோம். ஓகே, இப்போ 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம் மகளே. 9, 2, 8, 5 இதில் ஏ போர்டு நம்ம எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 9, 2, 8, 5 நல்லா நோட் பண்ணிங்க. ஏ போர்டு இருக்கிற நம்பரெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. 9, 2 வச்சு அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுத்துடலாம். நேற்றே நம்ம தப்பு பண்ணிட்டோம். 6, 9 கொடுத்துருந்தோம். நம்ம நல்லா நோட் பண்ணியிருந்தோம். நம்ம ஈஸியாக ப்ரைஸ் பிடிச்சிருக்கலாம். ஓகே, 9, 2 மக்களே, 9, 2 போட்டுக்கிறீங்க. நமக்கு தேவையான நம்பர் 3வது இருக்க நம்பர் இது பார்த்தீங்கன்னா 8 நம்பர் சிங்கிள் நம்பராகவே நீங்கள் எடுக்கிறோம். நல்லா நோட் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற நம்பரும் நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க, கவனிச்சுங்க. 9/2 நமக்கு கிடச்ச நம்பர் 8ங்க நம்பர் கிடச்சிருக்குது. ஓகே, அடுத்த நாளுக்கான ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். மக்களே, இந்த 9யும் 2யும் வச்சு எடுக்கல நமக்கு 8 கிடச்சிது. அடுத்த நாள் ஏ போல் ஒரு சூப்பரான வின்னிங் ஏசி ஏ போல். ஓகே, அடுத்தது இந்த 2யும் இந்த 8யும் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 2யும் 8யும் வச்சு எடுக்கலாம். மக்களே, 2 போட்டுக்கிறீங்க. இந்த பைங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறீங்க. மறுபடியும் 8 போட்டுக்கிறீங்க. ஓகே, நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாருங்கள் 5ங்க நம்பர் வந்துச்சு. 3வது கிடைக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஏ போர்டில் 5ங்க நம்பர் கிடச்சிருக்கு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம 2யும் 8யும் வச்சு கிடைக்கும்போது 5ங்க நம்பர் கிடச்சிச்சு. அடுத்த நாள் ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் ஏஜ். ஓகே, அடுத்தது நம்ம இந்த 8யும் 5யும் வச்சு நாளைக்கு என்ன வெள்ளிக்கிழமை என்ன ரிசல்ட்டு வருதுன்னு பார்க்கலாம் மக்களே. மக்களே, நம்ம 5, 8யும் வச்சு பார்க்கல நமக்கு தேவையான நம்பர் 3வது கிடைக்கக்கூடிய நம்பர். நாளைக்கு ஏ போர்டில் 3ங்க நம்பர் கண்டிப்பாக அதிகபட்சம் என்னோடய கணிப்பில் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சோன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணிக்க. இன்றைக்கி பி போர்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 0 இல்லைனா 5 0 வந்திருக்கு. அது 0க்கு பவரெலாம் ஆளாலும் 5 வந்தாலும் உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு 10 நாளாக அப்படி தான் ஆடுறேன். பி போர்டில் என்ன போகுதோ அதுக்கு பவர் நம்பர் இல்லைனா அது ஸ்ட்ரைட்டாகவே ப்ளே பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் இன்னொரு நம்பர் பார்த்தா 0, 5 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. ஓகே, அடுத்தது ஆல் போர்டு ஏபிபிசி மெத்தடு பார்க்கலாம். மக்களே, ஏபிபிசி ஏசியில் நம்ம 3 டேஸ் வச்சு நம்ம ஏபிபிசி எடுக்க போகிறோம். 900 இந்த முதல் இருக்க 3 நம்பர் எடுத்துங்க. 3 டேஸில் முதல் இருக்க 3 நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. 903 இதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி ஏசி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. இன்னொரு நம்பர் நான் 5, 0 சொல்லியிருந்தேன். அதில் என்ன நம்பர் வரும்னு பாருங்கள். 2 நம்பர் நான் கண்டுபிடிச்சி தரேன். ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நல்லா நோட் பண்ணிங்க. ஏபிபிசி ஏபிபிசியில் 903 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். மக்களே, 903 போட்டுக்கிறீங்க. பெருக்கல் போட்டுக்கிறீங்க. இது போட்டுக்கிறீங்க. இன்ட்டுங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 13 போட்டுக்கிறீங்க. நமக்கு தேவையான நம்பர் புள்ளி இன்ட்டால் இருக்கிற 2 நம்பர் எடுத்துங்க. 81 முதல் 2 நம்பர் மட்டும் எடுத்துங்க. 81 நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிக்கலாம். 81 மக்களே. நம்ம 903 வச்சு எடுக்கையில் நமக்கு 81ங்கிற நம்பர் கிடச்சிச்சு. 81 ஏபிபியில் ஏசிலையும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இந்த 501 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி ஏசி பார்க்கலாம். 501 போட்டுக்கிறீங்க. இன்ட்டு 13 போட்டுக்கிறீங்க மக்களே. இன்ட்டு 13 போட்டால் நமக்கு தேவையான நம்பர் முதல் இருக்கிற நம்பர் 38 நல்லா நோட் பண்ணிக்கங்க மக்களே. நம்ம 501 வச்சு எடுக்கல நமக்கு 38ங்க நம்பர் கிடச்சிச்சு. பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு மறுபடியும் 517 வச்சு எடுக்கிறோம். 517 நல்லா நோட் பண்ணிக்கங்க. 517 இன்ட்டு 13 போட்டுக்கிறீங்க. முதல் இருக்கக்கூடிய 2 நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, 7. நான் முன்னே சொல்லியிருந்தேன் ஒரு நம்பர் பவர் ஆடுவேன் இல்லை ஸ்ட்ரைட்டாக ஆடுவான்னு சொல்லியிருந்தேன். 0ங்க நம்பர் நல்லா வருது. நல்லா இதுலேயும் மேட்ச் ஆகுது பார்த்தீங்க. நாளைக்கு 5 இல்லைனா 0 வரும்னு மீண்டும் அந்த நம்பர் இறக்குவான்னு சொன்னேன். அதே மாதிரி 0ங்க நம்பர் வருது. நல்லா நோட் பண்ணி 0 வருது. நம்ம என்ன சொன்னோம், ஏ போர்டில் 3 சொல்லியிருந்தேன். ஏ போர்டில் 3 சொல்லியிருந்தேன். மறுபடியும் பி போர்டில் 0ங்க நம்பர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்லா நோட் பண்ணி. பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபியில் 30 இல்லைனா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிங்கன்னா புரியும். ஏ போர்டு
ஏ போர்டு 3 ஏபிபிசியில் 07 சொல்லியிருக்கோம். ஏபிபிசியில் 07 சொல்லியிருந்தான். நீங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏ போர்டில் 3 பி போர்டில் 0ங்கிற நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது என் கணக்குப்படி. உங்கள் கணக்கை மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. கண்டிப்பாக நாளைக்கு 3, 0, 5 இந்த நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்ம கசிங்கில். 5 இந்த எனக்கு தெரிஞ்சு 3, 0 தான் வருது. ஏன்னா இந்த மெத்தடில் 0ங்கிற நம்பர் காட்டுது. அதனால தான் நம்ம 0ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 3, 0 நல்லா நோட் பண்ணிக்க. கண்டிப்பாக நாளைக்கு ஏபிவியில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது மக்களே. நேற்றே நம்ம தப்பு பண்ணிட்டோம். நல்லா கவனிச்சிருந்தா ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம். 4க்கு 8, 8, 2 இதே மெத்தடில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த மாதத்தில் விளாண்டுருக்கீங்க. இது 10 நாளாகவே அதே மெத்தடை யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நம்ம தப்பு பண்ணி வச்சேன். இனிமேலும் தப்பு பண்ணக்கூடாது. நல்லா கவனமாக பாருங்கள் வீடியோவை. நானே தப்பு பண்ணி போட்டிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி தயவு செஞ்சு சொல்லுங்கள். எனக்கு நானும் சில யோசனைகளில் மறந்தாலும் மறந்துடுவேன். அதுக்கோசரம் தான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மெத்தட் எடுக்க இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலில் ஏ போர்ட் ட்ரிக்ஸ், பி போர்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக பார்க்குறீங்க லைக்கை பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூடவும் வர மக்களே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நானும் என்னால் முடிஞ்ச கசிங்க எடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விட்றேன். மறக்காமல் லைக்கை மட்டும் பண்ணிக்க மக்களே.